என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல வணக்கம். நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மீண்டும் கூட்டணி ஆட்சி என்கிற பதம் இப்போது விவாத பொருளாகி இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கின்ற நிலையில் ஓராண்டுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்படுத்திய அந்த கோரிக்கை முழக்கம் என்பது கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்கப்படாத நிலையில் இருந்தது. இந்த நிலையில் நேற்றைக்கு ஒரு பேட்டியில திமுக தலைவர் கருணாநிதி கொடுத்திருக்கிற ஒரு விளக்கம் என்பது, யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் கூட்டணி ஆட்சியை தவிர்க்க முடியாது, கூட்டணி ஆட்சி என்பது வெற்றிகரமாகவும் இருந்திருக்கிறது, தோல்வி அடைந்தும் இருக்கிறது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு கோரிக்கையை ஏற்க முடியாது, அது தமிழக மக்கள் நிராகரித்த ஒரு கூற்று என்பதாக சொல்லி வந்தது. இப்போது இப்படியான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மாறி வருகின்ற அரசியல் களத்துல சூழல்ல இந்த கருத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா? தமிழக அரசியல் களம் என்பது மாறி இருக்கிற சூழலில் கூட்டணி ஆட்சியை நோக்கி முதல் முறையாக தமிழகம் செல்லுமா என்கிற விவாதம் எழுந்திருக்கிறது. அது குறித்து தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் 5 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் பரந்தாமன், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு ரவிக்குமார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு சமரசம், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தேவசகாயம், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து திரு கணேஷ்குமார். அனைவருக்கும் வணக்கம். பரந்தாமன், உங்கள்கிட்ட இருந்த விவாத பொருளை தொடங்குகிறது. திமுக தலைவர் கொடுத்திருக்கிற பேட்டியில முதல் முறையாக இது தவிர்க்க முடியாததாக இருக்கும் பட்சத்தில், பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் கூட்டணி ஆட்சி என்பது தவிர்க்க முடியாது. அப்கோர்ஸ் அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் தேர்தலுக்கு முன்னதாக தங்களுடைய நிலைப்பாட்டில் சின்னதாக ஒரு மாற்றம் தெரியுதோ, மற்ற கூட்டணி கட்சிகளை ஈர்ப்பதற்கான ஒரு அஸ்திரமாக இதை சொல்லப்படுகிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. நீங்க உங்களுடைய கேள்வியிலேயே உங்களுக்கான விடையில பாதி சொல்லிட்டீங்க. அதாவது இது ஜெனரல் பிரின்சிபல் தான் சொல்லியிருக்கார் தலைவர். இந்த தேர்தல் நேரத்தில்ன்றது ஒரு பிரத்யேக ஒரு பேட்டி தினமலர் நாளிதழ் வந்து அவர்கிட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது ஒரு கேட்குற கேள்விக்கு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சாத்தியமா, அதற்கு நீங்கள் பிள்ளையார் சொல்லி போடுவீர்களான்ற கேள்விக்கான பதில் தான். கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து அறுதி பெரும்பான்மை தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலங்களை பொறுத்து அமையும். அப்படி அந்த ஒரு 2/3 மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த கூட்டணி ஆட்சி ஏற்படும். இதெல்லாம் வந்து ஜெனரல் பொதுவான விதியை தான் சொல்லியிருக்காரு தவிர திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சிக்கு தயார், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு நாங்கள் வந்து இதை யோசிப்போன்றதா சொல்ல ஒரு கேட்ட கேள்விக்கு ஒரு பதில். இது யூனிஃபார்ம் ஜெனரல் பிரின்சிபல். இதற்கு முன்பும் இதே போன்ற கேள்வி எழுப்பப்பட்ட போதெல்லாம் திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் பொருளாளர் ஸ்டாலின் உட்பட எல்லாரும் சொன்னது என்னன்னா, இதெல்லாம் நிராகரிக்கப்படக்கூடிய விஷயங்கள், இதை மக்கள் ஏற்கக்கூடியது அல்ல அப்படின்னும் போது இப்போ நீங்க வந்து கூட்டணி சூழல்கள்லாம் மாறுகிறது, பலமுனை போட்டி உருவாகிறது, அப்படி ஒரு சூழல்ல இப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அப்ப இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியிருக்குங்கிறதா கேள்வி. இது வந்து பாக்குறவங்களுடைய பார்வைதான். அதாவது என்னன்னா, இது தேர்தல் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ அந்த பத்திரிகையில் வந்ததை கலைஞர் சொன்னதுனால இது ஒரு டிபேட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இதே கேள்வியை நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றேன் கேட்டுங்க. அதாவது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் தேவையா தேவையில்லையா, கூட்டணி ஆட்சி தான் சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றத எப்போ வந்து அது வந்து ஒரு விவாத பொருள் ஆக்கப்படலாம்னா, 2 பெரும் கட்சி தமிழ்நாட்டில், ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம், இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம். இது 2 கட்சி. உங்களுடைய நீங்க சொல்றது நான் ஏற்கிறேன், என்னோட கருத்தையும் சொல்லிக்கிறேன். நானு கூட்டணி ஆட்சி குறித்து இதே மன்றத்தில் நம்ம விவாதித்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் இதை முன்னெடுத்த போதும் அதற்கு பிறகு அதுக்கான ஒரு கருத்தரங்கு நடந்த போதும் பேசி இருக்கிறோம். அதுக்கு வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விவாத பொருள் ஏன் வந்ததுன்னா, கலைஞரிடத்துல கேட்ட கேள்வி கலைஞர் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார், கலைஞர் அப்ரோச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறனால இந்த விவாதம் வருது. நான் என்ன கேட்கிறேன், அதுதான் சொல்ல வரேன். அதாவது இது ஒரு ஆட்சிக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா, தமிழ்நாட்டில் இது தேவையா தேவையில்லை, தமிழ்நாட்டில் இன்றைக்கு அந்த சூழல் இருக்கா இல்லையா, இப்படி எல்லாம் எப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாட்டில், ஒன்று ADMK, 2 DMK. நீங்க ADMK இந்த கேள்விகளை கேட்ட பிறகு அவங்க இது பண்ண பதில சொன்ன பிறகு ஒரு ஒருமித்த கருத்து தமிழ்நாட்டில் ஏற்படுதான்ற விவாத பொருள் ஏற்படுத்தலாம். ஆனால் கலைஞரை பார்த்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல பொதுவான கேள்வி அவ கேட்கும்போது ஒரு பொதுவான பதில் தான் நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன் சார். நீங்க அதாவது அந்த கேள்விக்கான பதில் பொது விதியை தவிர திமுக வந்து கூட்டணி ஆட்சிக்கு இப்ப நீங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு நாங்க வந்து எந்த கட்டத்திலும் கூட்டணி ஆட்சிங்கிற கோரிக்கையை ஏற்க மாட்டோம், தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு பிறகுதான் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு தீவிரமா சொல்ல முடியுமா? இல்ல, அப்படி இல்லை. என்னுடைய தலைவருடைய பதில் தான் நான் சொல்ல முடியும், என்னுடைய தனிப்பட்ட பதில் சொல்ல முடியாது. அதாவது கூட்டணி ஆட்சிக்கு தேர்தலுக்கு பிறகு முடிவு, தலைவருடைய பதில் தினமலர்ல வருது, எங்களுடைய பொருளாளருடைய பதில் தினத்தந்தியில் வந்துருச்சு, அவ்வளவுதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை
இல்ல இப்ப அதுலயே முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு இல்லையா? அப்ப தலைவர் ஒரு கருத்தையும் பொருளாளர் ஒரு கருத்தையும் முன்வைக்கும் போது தலைவர் கருத்துக்கும் பொருளாளர் கருத்துக்கும் ஒண்ணு நீங்க தான் சொன்னீங்க அதுக்கான விளக்கம் இவர் கொடுத்தாரு. அதாவது திமுக தலைவருடைய பதில் பொது விதி. அதாவது வந்து இப்ப கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தை பார்லிமெண்ட் வரும்போது கோலிஷன் கவர்மெண்ட் வருமானா வரும் அப்படியான ஒரு சூழல் இப்ப ஏற்பட்டிருக்க இல்ல இப்ப இந்த எந்த தேர்தலிலும் இப்படியான விஷயங்கள் முன்வைக்கல. இந்த முறை பலமுனை போட்டி வரும்போது அப்படியான ஒரு ஹங் அசெம்பிளி ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும்னு திமுக எதிர்பார்க்கிறதா? இல்ல இந்த கேள்விகள் எல்லாம் தேர்தலுக்கு பிறகு வந்தீங்கன்னா திமுக நிலைப்பாட்டை நீங்க டைரக்டா கேட்கலாம். அதாவது டிஎம்கேவுக்கு ஹங் அசெம்பிளி வருமான்னு கேள்வி கேட்கணும், அது பதில் வேற. ஜெனரலா ஹங் அசெம்பிளி வந்தா கோலிஷன் கவர்மெண்ட் வருமா வராதா வரும் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் யூனிஃபார்ம் யுனிவர்சல் தியரி அது. நம்ம பேசலாம். திரு சமரசம், நீங்க வந்து ஆளும் கட்சி எப்பவுமே இத பத்தி பேசினதுல தனித்து தான் நாங்க நிப்போம், ஈவன் கூட்டணிக்கே கூட நீங்க வந்து பெரிய அளவிற்கு இதுவரைக்கும் கமிட் ஆகல. அப்படியான சூழல்ல ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற இந்த திரு கருணாநிதி அவர்களுடைய இந்த பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து இந்த சூழல்ல கூட்டணி ஆட்சி அமையும் கலைஞர் சொல்லல, நீங்க வந்து நானும் இப்ப அமையன்னு சொல்லல, கூட்டணி ஆட்சி குறித்து அவருடைய பேட்டி குறித்து விளக்கம். கூட்டணி ஆட்சி என்பது தேர்தலுக்கு பிறகு வெற்றியின் பரிமாணத்தை பொறுத்து உருவாக வேண்டியது. ஒரு கட்சி முழு பெரும்பான்மை பெற்றுவிட்டால் அப்போது கூட்டணி ஆட்சி தேவையில்லை. எந்த கட்சிக்கும் முழு பெரும்பான்மை கிடைக்காத போது கூட்டணி ஆட்சி தவிர்க்க முடியாதது. கூட்டணி ஆட்சி வெற்றி பெற்றதும் உண்டு, தோல்வி அடைந்ததும் உண்டு. இதுதான் பதில். உடனே கலைஞர் வந்து கூட்டணி ஆட்சிக்காக இசைவு தெரிவித்தார். அதை பத்தி நீங்க என்ன கருத்து சொன்ன? அந்த கேள்வி வேண்டாம். இல்ல அது வேண்டாம். அவர் எப்படியாவது கேள்வி கேட்டுட்டான், சொல்ற பதில் சொல்லிடுவோம், நீங்க கவலைப்பட இல்ல. கேள்வி வந்து கலைஞருடைய பதில் இன்டர்பிரேஷன் பண்ணி ஒரு இன்டர்பிரேஷன் இல்ல, நேரடியான கேள்வி. அந்த பேட்டி குறித்து அவங்களுடைய பார்வை தான் நம்ம கேட்கிறோம். சொல்லுங்க. எப்பொழுதெல்லாம் கருணாநிதி அவர்களுக்கு சந்தேகம் வருகிறதோ, தோற்போம் என்கின்ற நம்பிக்கை வருகிறதோ, அப்போதெல்லாம் கூட்டணியை பற்றி பேசுவார். ஒன்று எப்போ அது மாதிரி இப்போ எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கார், அவரை கீழே இறக்கணும். அப்போ கூட்டணி அமைத்தவர், அவர் ஏற்பாடு பண்ணுவார், பேசுவார். இல்லை, தான் வர முடியாதுன்னு தெரியும், காங்கிரஸோடு சேர்றாரு. 50-50 தேர்தலில் சீட் பங்கிட்டுக்கிறாங்க, நிற்கிறார். அப்போ என்ன ஆகுது? காங்கிரஸ்கார ஒருத்தன் பேசுகிறான், யார் அதிக எம்எல்ஏக்கள் வருகிறார்களோ அவர்கள் தான் முதல்வருன்றான். உடனே கருணாநிதி எலெக்ஷன் ஒர்க்கை நிறுத்திட்டு இந்திரா காந்தி கிட்ட ஃபைட் பண்ணுறார். நான் முதல்வர் என்று சொன்னால் வேலை செய்கிறேன், இல்லாவிட்டால் இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறார். அந்த அம்மா அறிக்கை விடுறாங்க, யார் எவ்வளோ சீட்டு வரும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கருணாநிதி தான் அப்படின்னு நமக்கு சொல்கிறார். சொன்ன பிற்பாடு ஒர்க் பண்ணாங்க, நாம் போட்டுக்கினாங்க. ஏன்னா 111 அந்த சூழல் வேறு. நீங்க 1980 சட்டமன்ற தேர்தலை பத்தி சொல்றீங்க. அன்னைக்கு வந்து உங்களுடைய எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைக்கப்பட்டு திருப்பி ஒரு தேர்தல் நடந்தது. அதற்கான விளைவு, அதனுடைய விளைவு நம்பர் 1 சொல்லிடுறேன். இன்னொரு முறை 96 சீட்டு இவங்க இருக்கிறாங்க, 93-96 சீட்டு. ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு மிக குறைஞ்சது 117 வேணும். இல்லை, ஆனால் இவருடைய கூட்டணி கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் 32-36 இடம் வச்சிருக்காங்க. கூட்டணி ஆட்சி அமைப்போம்னா கிடையாதுன்ட்டார். தானும் அமைக்க முடியாது, யாரும் அமைக்கிறதுக்கும் விடமாட்டேன். யாராவது இந்த ஆட்சி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடிந்தால் கொண்டு வாருங்க. அவர் மீதான விமர்சனங்களை வைக்கிறீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க நிலைப்பாடு என்ன? கூட்டணி ஆட்சியை அதிமுக ஏற்கிறதா இல்லையா? நான் ஏற்கனவே அது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதுதான் அண்ணாயிச கொள்கை. அண்ணாவே 1900 மத்தியில அதிகார பகிர்தல் வேணும், மாநிலத்தில் அதிகார பகிர்தல் கொடுக்க மாட்டீங்க. ஐயா, இப்ப இது உள்ளங்கைன்னா இது உள்ளங்கை, இதுல இத்தனை விரல் இருக்குது, விரல்ல 10 துண்டு எப்படி கொடுக்க முடியும்? இதுல எது இணையம்? 32 மாவட்டம் இருக்கு, பல அமைப்புகள் இருக்கு, பல கட்சிகள் இருக்கு. இப்ப கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்ற எல்லாருமே சொல்றது, அமைச்சரவையில பல்வேறு தரப்பினருடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் பேச முடியும். நீங்க வந்து இப்ப ஒரு தனி கட்சியாக ஒரு அமைச்சரவை இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் முன்னெடுக்கிறதுல பிரச்சனை சிக்கல் இருக்கு அப்படின்னு தான் முன்வைக்கிறாங்க. அதற்கு அதிமுக தயாரா இருக்கிறதா? எப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இந்திய துணைக்கண்டன் மாநிலங்களில் இல்லை. பல மாநிலங்கள்ல கூட்டணி அமைச்சரவைங்கிறது வெற்றிகரமா செயல்பட்டு இருக்கு, நம்ம பார்க்க முடியும். நிறைய உதாரணங்கள் இருக்கு. நீங்க மகாராஷ்டிரால தொடர்ந்து கூட்டணி அமைச்சரவை தான் பாக்குறோம். அதே போல பக்கத்துல இருக்க கேரளால பாத்துருக்கோம், வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது, பல மாநிலங்கள்ல இருக்கு. தனியா வர முடியாத சூழ்நிலையிலேயே அதை கொண்டு வந்துட்டாங்க, அதனால இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். தன்மையோடு இல்லை. முதல் கட்ட கருத்துக்களை கேட்டுட்டு டெல்லியிலே கூட ஒருத்தர் அதிக அளவு வந்தா
நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி வச்சுக்க மாட்டோம்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் பாஜக இப்போ அதிக அளவு வந்தால் கூட மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தேவசகாயம், இப்போ நீங்க வந்து பல பேர் மாற்றம் அப்படிங்கிற விஷயங்களோட முன் வராங்க, சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த தேர்தலில் உள்ள வராங்க. அவங்களோட எதிர்பார்ப்புலாம் என்னவாக இருக்கு? ஒரு கட்சி ஆட்சி முறை சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்களா, அல்லது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு அந்த கான்செப்டை அக்செப்ட் பண்றாங்களா? ஒரு கட்சி ஆட்சி கூட்டணி கட்சி ஒரு இஷ்யூ இல்லை. ஏன்னா மக்களுக்கு நல்ல அரசாங்கம் யாராலும் கொடுக்க முடியும். ஒரு தனி கட்சி கொடுக்க முடிந்தால் அது வரவேற்கப்படுது. ஆனால் இன்னைக்குள்ள சிச்சுவேஷனில் ஒரு தனி கட்சி கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது கூட்டணி பற்றி பேசிதான் ஆக வேண்டும். இந்த தேர்தலில் அப்படி ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. யாருக்கும் கிடைக்காது. கூட்டணி பற்றி பேசிதான் ஆக வேண்டும். ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி பற்றி பேசுவது மிகவும் தவறான ஒரு செயல். ஏன்னா அரசாங்கம் மக்களுடைய தீர்ப்பினால் தான் அரசாங்கம் வர வேண்டும். மக்கள் தேர்தலுக்கு முன்பு வைத்த கூட்டணிக்கு அவங்களுக்கு மேண்டேட் கொடுத்தாங்களா? ஆனால் 2004 2006 கொடுத்தாங்கன்னா அது கூட்டணி பண்ணணும். ஏன்னா பண்ணலை. டிஎம்கே ப்ராமிஸ் பண்ணாங்க. 2006 இதே அறிக்கை கொடுத்தாரு, கலைஞர்கள் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஒரு நிமிஷம், நான் இப்போ படிச்சுட்டு தான் வரேன். படிச்சுட்டு தான் வரேன். நான் கிளியராக சொன்னார் கூட்டணி வைப்போம் ஏப்ரல் 15ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் இல்ல கூட்டணி ஆட்சியை பற்றி பேசினார். கூட்டணி ஆட்சியை பற்றி பேசினார். நான் இப்ப நான் ரிப்போர்ட் படிச்சுட்டு தான் வரேன். இல்ல நீங்க எங்கேயுமே கலைஞர் கூட்டணி ஆட்சி பற்றி நான் படிச்சுட்டு தான் வரேன். ஏப்ரல் 15ஆம் தேதி 2006 கொடுத்த அறிக்கை. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் இப்படி வந்தது. அவங்களுக்கு 96 வந்தது, பாமகவுக்கு இல்ல தவறான செய்தி சொல்றீங்க. அதாவது கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். நீங்க இல்ல நான் கூட்டணி ஆட்சியை பத்தி அவர் பேசி முடிக்கட்டும். நீங்க விளக்கம் சொல்லுங்க. அவுட்லுக் மேகசின்ல வந்து நியூஸ் சொல்றேன் உங்களுக்கு. அவுட்லுக் மேகசின்ல வந்து நியூஸ் சொல்றேன். இப்பதான் படிச்சிட்டு வரேன். ஏன்னா ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஹோல் சிச்சுவேஷன். ஆனா கூட்டணி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டணி அமைக்கிறது பியூர் சந்தர்ப்பவாதம். ஏன்னா பண்ணக்கூடாது. பப்ளிக் மேண்டேட் இல்லை. இப்போ நடக்கிற சர்ச்சைகள்லாம் பார்க்கும்போது என்ன இந்த அரசியல் கட்சியெல்லாம் மக்களுக்காக இருக்கிறாங்களா, மக்கள் அரசியல் கட்சிக்காக இருக்கிறாங்களே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. யாருக்காக? யார் தேர்தல்? யாருக்காக? மக்களுக்காக, அரசியல் கட்சிகளுக்காகவா, அரசியல் தலைவர்களுக்காகவா? தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை தலைகீழாக மாற்றி போட்டிருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். இல்ல எந்த விதத்துல ஜனநாயக தலைகீழா மாற்றப்பட்டிருக்கீங்க? அதாவது ஏன்னா நிறைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல அவங்க அசஸ் பண்ணணும். ஒரு தனி கட்சி பதவிக்கு வர முடியுமா? முடியும் என்றால் கூட்டணிக்கு போக வேண்டிய தேவையில்லை இல்லையா? கூட்டணி பற்றி பேச வேண்டாம். அவங்களை கண்டெஸ்ட் பண்ண வேண்டியது, 120 சீட்ஸ் எடுக்க வேண்டியது, போருக்கு வர வேண்டியது. அவங்க அசஸ்மெண்ட்ல நம்மளால அப்சல்யூட் மெஜாரிட்டி பண்ண முடியாதுன்னு வரும்போது கூட்டணி அமைத்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வந்து அதை வந்து தேர்தலில் போகும்போது மக்கள் அதுக்கு மேண்டேட் கொடுத்தாங்கன்னா ஆட்சிக்கு வரட்டும். நம்ம தொடர்ந்து பேசலாம். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல ஒரு விவாதமாக உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ரவிக்குமார், அதை நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இந்த இப்போ திமுக தலைவர் கருணாநிதியினுடைய இந்த பேட்டியை பத்தி நான் அதுக்குள்ள இன்டர்பிரேஷன்லாம் சொல்லலை. அவர் ஏதோ நிறைய இன்டர்பிரேட் பண்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இதை மையமா வச்சுதான் இதுக்கான ஒரு ஏற்பது தன்மை இல்லை, அல்லது கூட்டணி ஆட்சிங்கிற உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டிருந்தால் ஒருவேளை நீங்க திமுக கூட்டணியிலேயே கூட தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அந்த சூழல்ல தான் நீங்க வெளியில வந்தீங்க. அப்ப இந்த பேட்டி எப்படி பாக்குறீங்க? அதுக்கான என்ன தேவைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாங்க கூட்டணி ஆட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து ஜூன் மாதத்தில் ஒரு கருத்தரங்கு நடத்திய போது அதில் பேசிய எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர் வந்து தெளிவாக சொன்னார். கூட்டணி ஆட்சி என்பது வந்து ஒரு கோரிக்கை அல்ல, இது ஒரு கோட்பாடு. ஏன்னா வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பெரும்பான்மை பெற்ற ஆட்சிக்கு வந்தவர்கள் அந்த ஆட்சியை பெரும்பான்மைவாத மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட்டாக மாற்றுகிற ஒரு போக்கை பார்க்கிறோம். குஜராத் ஒரு உதாரணமாக அதை சொல்லி, இப்படி இதை தடுப்பதற்கு இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும் அல்லது புதிய சட்டம் இப்படி பண்ணால் ஒழிய நீங்கள் சட்டத்திருத்தம் கொண்டு வராமல் இதை தடுக்க முடியாது. சட்டத்திருத்தம் கொண்டு வராமையே தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி கூட்டணி ஆட்சி முறை என்கிற ஒரு விஷயத்தை ஒரு கோட்பாடாக விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்தோம். இது வந்து தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஏற்காது, இது வராது அப்படின்லாம் சொல்றாங்க. இங்க வந்து தேர்தலையும் இல்லாம இந்த முறை அப்படியான ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்னவா? காரணம் ஏற்கனவே நீங்க திமுக அதிமுக கூட்டணிகள் இருந்தீங்க, அப்போதெல்லாம் இப்படியான ஒரு கோரிக்கை வைக்கல நீங்களுமே கூட. ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுடைய நிலைமையை பார்த்தோம். அது இல்லாம இந்த பெரும்பான்மை ஆட்சி என்பது பெரும்பான்மைவாத ஆட்சியாக மாறுகிற ஒரு சூழல் மத்தியிலும் இன்னைக்கு ஒரு பெரும்பான்மை பெற்ற ஒரு ஆட்சியை பார்க்கிறோம். அதனுடைய விளைவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இதை முன்னுணர்ந்து பெரும்பான்மை பெற்ற பிறகு கூட்டணி ஆட்சியாக தான் தொடருது. அது என்டிஏ கவர்மெண்ட் ஆமா, தான். அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி என்ற பேர்ல அவங்க வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது பெரும்பான்மை பெற்ற ஒரு ஆட்சி தான். இதுல தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பிற கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு கட்சிக்குள்ளாரே கூட்டணி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்சிக்குள்ளாரே பல அணிகள் இருக்கு. அவங்களுக்குள்ளார கூட்டணிகள் சேர்ந்து தான் ஒரு ஆட்சியை நடத்துறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்சிக்குள்ளா இருக்கிற கூட்டணி ஆட்சிங்கிறது ரொம்ப பழகின விஷயம்தான். அது இதுக்கு முன்னா நடந்த மாறி மாறி நடந்திருக்கிற ஆட்சிகள்ல நடந்திருக்குது. இப்போ அந்த அணிகளுக்குள்ளார மற்ற கட்சியுடைய அணிகளையும் சேர்த்துக்கிறது தான் பிரச்சனை. அணிகள்னு நீங்க குறிப்பிடுறது ரீஜனலா இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் அப்படி சொல்ல வரீங்க? அப்படி இல்ல, கட்சிக்குள்ளார இருக்கிற பல கோஷ்டிகளை சொல்றேனா, அதுக்குள்ளார ஒரு அணி சேர்க்கை நடத்தி தான் கூட்டணி ஆட்சியாக தான். அதிமுக அப்படி ஒரு கோஷ்டி இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? அல்லது திமுக எந்த அடிப்படையில் அப்படி ஒரு கோஷ்டிகள் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு நீங்க ஊடகத்துல பல விதமாக நீங்க தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. போன ஆட்சியா இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, இதுக்குள்ளார பல பேர் குழுக்களாக இயங்குகிறார்கள் என்பது ஒரு வெளிப்படையாக அது குழுக்களாக இயங்குறதுங்கிறது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். உங்க கட்சியிலயும் அதுதான் சொல்றேன். இப்போ இந்த கூட்டணியை மக்கள் விரும்பவே இல்லை, மக்கள் விரும்பவே இல்லைன்னா மற்ற கட்சிகளையும் அந்த கூட்டணியில அங்க வைக்கிறது தான் அதுக்கு அனுமதிக்காததான் இவங்க இந்த மனநிலைங்கிற கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அரசியல் ரீதியாக திரு கருணாநிதி அவர்களுடைய இந்த பேட்டியில ஏதாவது நீங்க பாக்குறீங்களா? இல்ல, நிச்சயமா திரு பரந்தாமன் அவர்கள் அது நாங்க அப்படி சொல்ல இது கூட்டணி ஆட்சிங்கிறது மாதிரி இதை விளக்கம் சொல்லவில்லை. இது இதுக்கான ஒரு தியரிட்டிக்கல் இன்டர்பிரேஷன் தான் அப்படி என்ற ஒரு விளக்கம் சொல்கிறார். இருந்தாலும் அப்படி மட்டுமே எடுத்திருந்தால் இன்னைக்கு விவாதமே வந்திருக்காது. இது அவர் இந்த நேரத்தில் சொல்றாருங்கும் போது அவர் இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசியல் சூழலை நன்றாக புரிந்து கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைக்கிறார் என்றுதான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக மத்தியில இதே மாதிரி தான் காங்கிரஸ் கட்சி ஒரு கட்சி ஆட்சின்னே வலியுறுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு துணிச்சலாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை நோக்கி முன்வைத்தார்கள். அவங்க அடுத்தது ஒரு நிலையான ஒரு 5 ஆண்டு கால கூட்டணி ஆட்சியை நடத்தினார்கள். அது மாதிரியான ஒரு முன்முயற்சியை திமுக எடுக்குதா என்பதை நான் இனிமே தான் நான் பார்க்கணும். அண்ணா ரவிக்குமார் சார் சொல்றது மாதிரி அது முதல்ல ஒரு பிரின்சிபல் சொன்னாங்க, அது கட்சிக்குள்ளவே ஒரு இதுன்றது, அது எந்த அர்த்தத்தில் சொல்றாங்க அதுக்கு நான் போக விரும்பலை. ஆனால் இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அல்லது கோயலேஷன் கவர்மெண்ட் பற்றி சொல்லும்போது ஒரு 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 நிசப்தத்தை நம்ம உணரணும். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், பல மாநிலங்கள் சேர்ந்தது தான் இந்தியா. இது ஸோ அப்போ ஃபெடரல் செட் ஆஃப் கவர்மெண்ட்ன்றது கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு சென்ட்ரலில் பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் குஜராத்தை சொல்லலாம், மகாராஷ்டிரா சொல்லலாம், மத்திய பிரதேஷ் சொல்லலாம், கோயலேஷன் கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். பட் தமிழ்நாட்டு அரசியல் நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழலில் வரும்போது அதாவது ஒரு ஒரு என்டையர் செட் ஆஃப் தான் மாறும். ஆட்சி மாற்றங்கள் வருகிற பொழுது மக்களுடைய ஒருமித்த கருத்து தான் இந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது, அடுத்த முறை இந்த கட்சி தான் வரணும் அப்படின்னு தான் போயிருக்காங்க. ஒரே ஒரு உறுப்பினர் கொண்ட கலைஞர் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் இருந்தது. பிறகு மிகப்பெரிய பெரும்பான்மை உள்ள திமுக அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்துருது. ஆக மக்களுடைய எண்ணம் என்னன்னா, தெளிவா என்னன்னா அது எல்லாம் இருந்தது. ஆனால் சமீபத்துல நம்ம பார்த்தது 2006ல ஒரு பெரிய அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு கொஸ்டின். அதுக்கு என்னன்னா, அறுதி பெரும்பான்மை கிடைக்காததுன்னு சொல்றது என்னன்னா, திமுக நிர்ணய இடமே கம்மி தான். அதை நீங்க உணரணும். அப்ப அதுக்கான ஒரு பிரஷர் உங்களுக்கு இருந்தது இல்ல? நீங்க திமுக குறைந்த இடங்களை நிற்பதற்கான காரணம் என்ன? நம்ம முழுமையா நிக்கிறது உங்களை யாரா தடுத்தாங்களா? அன்னைக்கு கூட்டணிக்கான தேவை இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் கொடுக்க வேண்டி இருந்தது. இதை ஏன் நீங்க பிரஷரா நீங்க கலைஞருடைய பிரஷரா நினைங்களே? அந்த பிரஷர் கூட்டணி ஆட்சிக்கு இருக்குமாங்கிறது அவர் கேக்குறாரு. இதை நீங்க பிரஷராவே கலைஞருடைய பிரஷர், அதான் அந்த கலைஞருடைய பிரஷர் கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்தலுக்கு போலாம். நம்ம பேச வேண்டிய கணேஷ்குமாரோட முதல் கட்ட கருத்து கேட்க வேண்டியது. கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை கொடுக்க வேண்டும் என்ற மனோபாவம் கலைஞரை தவிர அவர் எந்த தலைவருக்கும் இந்த நாட்டில் கிடையாது. கணேஷ்குமார், இப்போ நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒருத்தரை நிறுத்திட்டு தேர்தலை சந்திக்கிறீங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு புரிதல் இருக்கும். திமுகனா திரு கருணாநிதி முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுகனா செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் வேட்பாளர் புரிதல் இருக்கும். ஆனா அவங்க முன்னிறுத்த மாட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி. ஆனால் நீங்க முதல் முறையா முதலமைச்சர் வேட்பாளர் அறிமுகப்படுத்தின மூலமாக கூட்டணி ஆட்சிங்கிற தத்துவத்துக்கு நேர் எதிரான ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. வெளிப்படையா எங்களுடைய நிறுவன தலைவரும் சரி மற்றவங்களும் சரி கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கோம். துணை முதல்வர் பதவி வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டாலும் நாங்கள் பகிர்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தான் சொன்னோம். இது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பார்வையை மாற்றணும். ஏதோ ஒரு கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் 4 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பதுன்றதை விட எந்தெந்த கட்சியில திறமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்களோ,
பல கொள்கை ரீதியாக அவர்கள் மாறுபட்டு இருந்தாலும் திறமைசாலிகள் இருந்தாலும் அவங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி கொண்டு அந்த பலனை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தினுடைய வெளிப்பாடு. இந்த ஃபெடரல் செட்டப் இதெல்லாம் சொல்லும் போது ஃபெடரல் செட்டப் வந்து ஒரு தனி கட்சிக்குன்னு உண்டான ஃபெடரல் செட்டப்லாம் கிடையாது. மொழிவாரி மாநிலம் என்று பிரிக்கப்பட்ட பல மாநிலங்கள் இருக்கும்போது மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் அங்க இருக்கும். தமிழ்நாடுனா தமிழ்நாடுடைய எம்பி அங்க இருக்க போறாங்க. அதுவே ஒரு கூட்டாட்சி தத்துவம் தான். அது ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு என்று ஒரு தத்துவம் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு அறிக்கையை வைத்து பார்க்கும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் தெளிவாகவே இருக்கிறோம். போஸ்ட் போல் வரக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் அந்த ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. கூட்டணி ஆட்சி என்று தேர்தலுக்கு முன்னால் யார் யார் வருகிறார்களோ, ஏன்னா அதுதான் வந்து உண்மையான மக்கள் கொடுக்கிற கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தை ஒருவேளை திமுக முன்வைத்தால் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு திமுக வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா திமுக அண்ணா திமுக கூட எங்களுடைய கூட்டணி கிடையாது என்பதை நாங்கள் அதை தாண்டி மற்ற கட்சிகள் இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுவாங்க. எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் சொல்லும் போது கூட ரெண்டு பெரிய கட்சிகள் இவர்கள் எல்லாம் தாண்டி உருவாக்கியவர்கள் மக்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு தான் எல்லாமே. 2006 எங்களுடைய பிளஷர் நாங்க 2006 நடந்ததை சொல்றேன். 2006 மக்கள் கொடுத்த தீர்ப்பு கூட்டணி ஆட்சி தேவை என்று அன்னைக்கு கொடுத்த தீர்ப்பு இருந்தது. ஆனா அன்னைக்கு கூட்டணியில சேர்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விருப்பம் இல்லை. எந்த நிபந்தனை இல்லாமல் நிபந்தனை இல்லாத ஒரு ஆதரவை முதலில் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனா அதே போல் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கேட்கல. தங்கபாலு அவர்கள், மரியாதைக்குரிய தங்கபாலு அவர்கள் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் தேவை என்று கேட்டபொழுது இதே திமுகவுடைய தலைவர், நீங்க கேட்காதீங்க, உங்க தலைவியை கேட்க சொல்லுங்க, உங்க தலைவி வந்து கேட்க சொல்லுங்கள் என்ற ஒரு நிர்பந்தத்தை வைத்து அங்க இருக்கக்கூடிய மத்தியில் இவங்களுடைய தயவுடன் நடைபெற்ற ஆட்சியின் காரணமாக அதை முறியடித்தார்கள். இதெல்லாம் வந்து நடந்த விஷயம். கூட்டணி ஆட்சி தத்துவத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தயாரா சொல்றீங்க. நான் என்னோட கேள்வி எடுத்துட்டு போங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஆட்சி தத்துவத்தை ஏற்க தயார்ன்றீங்க. ஒருவேளை ஆட்சிக்கு வர்றது அதுக்கான ஒரு ஹங் அசம்பிளின்னு வந்தா நீங்க உங்களுடைய கட்சிக்கான இடங்கள் குறைந்து உங்க கூட்டணியில் இருக்கிற வேற ஒரு கட்சிக்கு அதிக இடம் இருக்கும்போது நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி ஏத்துக்கீங்க? அந்த முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிற அந்த கான்செப்டே அடிபடுது. தவறே கிடையாது. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுவாங்க. அதாவது வெளிப்படையாக நாங்கள் யாரும் ஏமாற்றாமல் நேரடியாக அறிவித்து செல்கின்றோம். அதுதான் ஒரு மக்களுக்கு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் யாருக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம், யாரை முதலமைச்சராக அமர வைக்க போகிறோம் என்று தெரிந்து கொள்கின்ற உரிமை மக்களுக்கு இருக்கிறது. இது ஏதோ பார்லிமெண்டரியினுடைய இதுக்கு எதிரானது என்பதெல்லாம் சொல்லவில்லை. ஆஃப்டர் போல் அலையன்ஸ் அமைக்கப்படுவது என்பதுதான் சந்தர்ப்பவாதம். அந்த சந்தர்ப்பவாதத்தை திமுகவும் அண்ணா திமுகவும் ரெண்டு பேரும் ஏற்பதற்கு சந்தர்ப்பவாதத்தை தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. காரணம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழ்நாடு சீரழிந்ததற்கு இவங்க ரெண்டு பேருக்கும். இதுல பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி சொல்றது வந்து ஒன்றும் புதுசு இல்லை, வேடிக்கை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய நிலைப்பாடு தொன்று தொட்டே நீங்க தொடங்கின காலகட்டத்தில் அப்படியே இருந்து நீங்க இந்த கருத்து சொல்றதுதான் சரி. நாங்க இடையில தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கிறோம். நாங்க இடையில உங்க கூட கூட்டணி வச்சு தப்பு நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க இல்லன்னு சொல்லல. ஏற்கனவே நீங்க உங்க கூட நாங்க கூட்டணி வச்சதுனால எங்களுடைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தவறிவிட்டோம் நாங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, ஏற்கனவே நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க, உங்களுடைய தலைவர்கள் சொல்றாங்களா, ரைட், ஓகே, அது இருக்கட்டும். உங்களோட பெருந்தன்மையா கூட நாங்க எடுத்துக்கிறோம். ஆனால் அப்ப இருக்கும்போது நீங்க குற்றம் சொல்றது நிப்பாடணும். ரெண்டு குதிரை மலையை சவாரி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ரெண்டுமே இது சொல்றதே கூட்டணி ஆட்சிக்கோ கூட்டணி தத்துவத்திற்கும் எதிரான சர்வாதிகார போக்கு. கூட்டணியிலே இருந்தாலும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் தவறுகளை தட்டி கேட்கின்ற உரிமை அவருக்கு உண்டு. அதை மருத்துவர் ஐயா அவர் கொடுத்தாருன்னு எடுத்துக்கலாம்ல. 100% கூட்டணியில் இருக்கும்போது நீங்க சொன்னதுக்கான ஒரு கருத்தை நான் சொல்றேன். தைலாபுரத்திலிருந்து தலைவலி தைலம் வருகிறது அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். நான் சொல்றது முழுசா வாங்கிக்கோ. நான் வந்து தவற சொல்றேன். நாங்க எந்த காலகட்டத்தில இதுல பெண் வாங்கினது இல்ல, சரியா தான் இருந்திருக்கிறோம். அவர் ஜனநாயக விமர்சனங்களை வைக்கிற போராட்டத்தில் நாங்க போனதா இல்ல. நீங்க விமர்சனங்களை முன்வைக்கிற தலைவராக எங்கள் தலைவர் இருந்தார்னு சொல்ற இடத்துல சொல்ற விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அல்லது உங்களுடைய இல்லன்னு சொல்லல. நீங்க சொன்னதுக்கு காரணம் நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல, இத நீங்க பேசக்கூடாதுன்னு சர்வாதிகாரத்தனமா சொல்றாங்க பாத்தீங்களா? வேற எதுவும் நான் சொல்லல. இல்ல தேவசகம் சார் இதுல வந்து பரந்தாமன் சொன்ன ரெண்டு கருத்துக்கு நான் மாறு கருத்து சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து ரெண்டு மாபெரும் கட்சின்னு சொல்றாங்க இல்லையா, அது இந்த எலெக்ஷன்ல அது அப்ளிகபிள் இல்லை. நான் ஸ்டேட்ல பல இடங்கள்ல போயிருக்கேன், இந்த கான்செப்டே இல்லை. 9ஆம் தேதி சாயங்காலம் இந்த உங்கள் சேனல்லே ஒரு பதிவானது. அதில் வந்து ஒரு ஒப்பீனியன் போல் என்ன எடுத்துருக்காங்கன்னா, மக்கள் கருத்தாய்வு என்ன தெளிவுன்னா 25% கீழே தான் கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு வருது. இதுவரை நம்ம 45% வச்சுக்கிட்டு இருந்தோம். 22-23% தான் கமிட்டட் ஓட்டர்ஸ். அது மாபெரும் கட்சி அந்த கான்செப்ட் இந்த எலெக்ஷனில் உடஞ்சி போச்சுது.
ஒன்று அது. ரெண்டாவது மாபெரும் கோலிஷன், அதாவது கூட்டணி ஆட்சி வந்து மத்திய ஃபெடரலில் தான் இருக்கணும், ஸ்டேட் இருக்கக்கூடாதுன்னா அதுவும் மிக தவறு. எலெக்ஷனுக்கு முன்னால கூட்டணி அமைத்து அவங்களுக்கு மேண்டேட் கிடைச்சா கண்டிப்பா கூட்டணி ஆட்சி இருந்தே ஆக வேண்டும், அல்லது நீங்க மக்களுடைய மேண்டேட்டை மதிக்கவில்லைன்னு அர்த்தம். சொல்லும் போது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது அண்ணாவுடைய வார்த்தையை சொல்லி அண்ணன் சொன்னாங்க. சுயாட்சிங்கிறது வந்து ஒரு கட்சி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து விளக்கம் அளித்து இதை நியாயப்படுத்திட்டு இருக்கனால சுயாட்சிங்கிறது இன்னைக்கு ஒரு கட்சி ஆட்சியாக இருக்கு, ஆனால் இது சுயாட்சியாக இருக்கிறதா என்ற கேள்வி எனக்கு இன்னைக்கு மாநில உரிமைகள்லாம் மறுக்கப்படும் போது அதை பத்தி கேட்காம இருக்கிறதுக்கு பேர் சுயாட்சி கிடையாது. பலமுறை கிளைம் பண்றது மாநில உரிமைகள்ல, அது இப்ப காவிரி பிரச்சனை உள்ளிட்ட விஷயங்கள்ல நாங்க தான் வந்து அதுக்காக போர்க்குரல் கொடுத்து அதை நீதிமன்றம் வரைக்கும் போய் அதுக்கான தீர்ப்புகள் வாங்கியிருக்கோம். காவிரி பிரச்சனை நிதி பகிர்வில் இருந்து வரியில வந்து நமக்கு மாநிலத்துக்கு வர நிதி பகிர்வில் இருந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற சமூக நல திட்டங்களுக்கான அது வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. இது மாதிரி ஸ்காலர்ஷிப் பணத்தை கூட வந்து கட் பண்ணி இருக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல இதுக்கு அது கூடுதல் வரின்னு போட்டு இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா எத்தனை கூடுதல் வரி. இதெல்லாம் மாநிலங்கள் வந்து கடுமையா இன்னைக்கு குரல் கொடுத்திருக்கிறாங்க. அதுல அதிகமாக பாதிக்கப்படுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிற நேரத்தில் அதை பத்தி குரல் கொடுக்காம இதை சுயாட்சி நம்ம முக்கியமான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. உங்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவிற்கு இப்ப நம்பிட்டு இருக்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சி, ராஜ்யசபால உங்களுடைய எண்ணிக்கை, உங்களுடைய எம்பிக்களோட எண்ணிக்கை, அப்படி இருக்கிற சூழல்ல கூட தமிழகத்திற்கான பல்வேறு தமிழகம் மட்டும் இல்ல மாநில சுயாட்சி அப்படின்னு நீங்க முன்வைக்கிற பல பிரச்சனைகள்ல எதுக்கெல்லாம் நீங்க வந்து ஆழமா குரல் கொடுத்திருக்கீங்க, என்னெல்லாம் மாநில அதிகாரங்களை நீங்க வாங்கியிருக்கீங்க மத்தியில இருந்து அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு குழப்பத்தை தீர்க்கிறது. மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பது அண்ணா வைத்தது, கருணாநிதி பின்பற்றியது, எம்ஜிஆர் நடைமுறை கொண்டு வந்தது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இதுதான் வரலாறு. மத்தியில் கூட்டாட்சி என்பதற்காகவே மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை, இங்கே தமிழ்நாட்டிலிருந்து சத்யவாணி முத்து அவர்களையும், திராவிடத்தில் 50 தலைவர்களில் ஒருவர் அவரையும், பாண்டிச்சேரியிலிருந்து பாலா பழனூரையும் இங்கிருந்து உறுப்பினராக அனுப்பி டெல்லியிலே அங்கம் வகிக்க செய்தார்கள். அது அங்கே கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காக. கூட்டணியில நீங்க மத்தியில கூட்டணி ஆட்சியில இருக்காங்க, கட்சிகள் மாறி மாறி இருக்குது, திமுக அதிமுகவும் மாத்தி மாறி இருக்கீங்க. ஆனால் மாநில உரிமைகளை காப்பதில் என்ன முயற்சி எடுக்கிறீங்கன்றத கேள்வி. அதுக்கு தான் வரேன். ஆகையினால மத்தியில் கூட்டாட்சி என்பதற்கு இலக்கணம் வகுத்தது நாம் தான், மாநிலத்தில் சுயாட்சி என்பதற்கு இலக்கணம் வகுத்தது நாம் தான். அண்ணா என்ன செஞ்சார், அவரே வந்து 1967 நாம் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை இல்லாத நேரத்தில் பாராளுமன்றத்திற்கு தான் அவர் நின்றார். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்ட காரணத்தால் மக்களிடத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வேகம் ஆட்சியிலேயே அமர வைத்து விட்டது. ஏன்னா அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களால வந்த விஷயம் இல்லையா, நீங்க வேற வேற விஷயங்கள் நடந்து சும்மா திரு சமரசம் இது வந்து இந்த விவாதத்துக்குள்ள வாங்க, நீங்க விவாதத்துக்குள்ள வாங்க. இந்த பிரச்சனையில அதனால அவர் எம்பி ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் இங்க மந்திரியா ஏத்துக்கினார் முதலமைச்சர். அதுதான் நிலைமை. எது முதல்ல தேர்தல் வந்தது? நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி வந்து, சட்டமன்ற தேர்தல் பின்னாடி வந்து. முக்கியமானது நமக்கு வந்து மாநில பட்டியல்ல கல்வி என்பது மாநில பட்டியல்ல இருந்தது, பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுக்கு ஒரு சம்பிரதாயமா சில எதிர்ப்பு குரலோட நிறுத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து மாநிலங்களை நம்பி ஆட்சி வந்து 20 ஆண்டுகளுக்கு மேல நடந்திருக்கு. இன்றைய ஆட்சி கூட இன்றைக்கு தமிழ்நாட்டை நம்பி இருக்கிறது பல விதங்கள்ல. இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருந்தாலும் மாநிலங்களவையில் பெரும்பான்மை கிடையாது. இன்றைக்கு இருக்கிற தமிழக ஆளுகிற கட்சியை தான் நம்பி இருக்கு. இந்த நிலையில பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை ஏன் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர, ஏன் வந்து நமக்கு விஷயம். மகாத்மா காந்தியடிகள் மாநிலத்துக்கு தேவையான அதிகாரங்கள் எல்லாம் போக மீதியை மட்டும் மத்திய அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் சொன்னார். ஆனால் மத்திய அரசு மாநிலத்தில் இருக்கின்ற அதிகாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இதை ஒரு நகராட்சியை போல செய்துவிட்டது என்பது உண்மை. அதற்கு பிறகுதான் நீங்க எல்லாம் தொடர்ந்து இப்ப மத்தியில வந்து இந்த இப்ப கடந்த முறையை தவிர ஃபுல்லா கூட்டாட்சியில தான் இருக்கிறாங்க. அப்பெல்லாம் உங்க கட்சிகள் எல்லாம் என்ன செய்தது அப்படிங்கிற கேள்விதான் இவங்க முன்வைக்கிறாங்க. நீங்க மத்தியில கூட்டாட்சி அதுல இருந்து அந்த கூட்டாட்சியின் மூலமாக யாருக்கு லாபம் கிடைத்தது, கட்சிகளுக்கு கிடைத்ததா அல்லது தமிழகத்தின் உரிமைகளுக்கு கிடைச்சதாங்கிற கேள்வியை தான் எழுப்புறாங்க.
நீங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து அதிகார பகிர்தலுக்காக வேணும், எல்லா மக்களுக்குமான பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமா வச்சுதான் இந்த பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு கட்சி ஆட்சி முறை இருந்துகிட்டு இருக்க தமிழ்நாட்டில் பல முன்னேற்றங்களை பார்க்குறோம். பல்வேறு பிரிவினருக்கான எல்லா பிரச்சனைகளும் இங்க அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த முறை மட்டும் என்ன, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க 1980 இது மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தப்பட்ட போதும் அன்னைக்கு காங்கிரஸ் 117 இடம், திமுக 117 இடம் அப்படின்னு நின்ன போது அது வெற்றி பெறக்கூடிய சூழல் இல்லை. அதற்கு பிறகு உங்கள் கட்சியும் புதிய தமிழகம் மூப்பனாரோடு சேர்ந்த போது கூட அதுக்கான ஒரு மாற்றாக வந்த போது அதுக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அல்லது மக்களுடைய ஆதரவுன்னு வரல. இந்த முறை எப்படி வரும் அப்படின்னு இந்த வளர்ச்சி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வேறு விதமா பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை மக்களை இலவச அரிசியில வாழ வைக்கிறது வளர்ச்சியா? இலவசங்களுக்கு அதுக்கு அதோடைய தரம், இலவச பொருட்களோட தரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது நீங்கள் வண்ண தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, மின்விசிறியா, மிக்சி கிரைண்டராக இருந்தாலும் சரி, இதுக்காக கையேந்தி நிற்க வச்சிருக்கிறது பெரும்பகுதியான மக்களை இப்படி இலவசங்களுக்காக கையேந்தி நிற்க வைக்கிறது தமிழகத்தினுடைய முன்னேற்றம்னு நான் சொல்றேன். ஒட்டுமொத்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில மனிதவள குறியீட்டுடைய இதெல்லாம் மனிதவள குறியீட்டு கல்வியினுடைய முன்னேற்றமாக எல்லாத்தையும் நம்ம கல்வி, அதுவும் கல்வியை எடுத்துக்கொண்டால் கல்வியில வந்து இங்க ஏற்படுத்தப்பட்டிருக்க இந்த இது இருக்கு பாருங்க, அது வந்து போகஸ், தரமற்ற வளர்ச்சி. ஏன்னா இங்க இருந்து நீங்க எவ்வளவு பேர் ஐஐடிக்கு போறாங்க, ஐஐஎம்க்கு எவ்வளவு போறாங்க, நீங்க வந்து என்ன நடந்திருக்குது? இன்னைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 2% பாஸ் பர்சன்டேஜ் ஏற்றிட்டே போறீங்க. இன்னும் 2 வருஷத்துல 100% எழுதுறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாஸ், எழுதுறவங்களுக்கு அப்புறம் விண்ணப்பிக்கிறவன் அத்தனை பேருக்கும் இன்ஜினியரிங் சீட்டு. இது வளர்ச்சியா? இன்னைக்கு வந்து இது ஏதாவது வந்து இதை வந்து வளர்ச்சி நம்ம சொல்லவே முடியாது. கூட்டணி அமைச்சரவை அப்படின்னு வரும்போது நீங்க வந்து நிறைய நேரங்கள்ல முட்டுக்கட்டைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியுது. மத்தியில பல நேரங்கள்ல பார்த்திருக்கிறோம். நீங்க வந்து ஒரு முடிவுகளை எடுக்கும் போது அதுல தாமதம், எக்ஸிகியூஷன்ல தாமதம், இதெல்லாம் இருக்கும்போது இங்க அது வராதா? அது பிரச்சனை. அதுதான் சொல்றேன், நீங்க ஃப்ரீயா முடிவெடுங்க அப்படின்னு சொன்னா என்ன முடிவெல்லாம் எடுக்கப்படுது? நீங்க இன்னைக்கே இருக்கிற ஆட்சி வந்ததும் என்ன முடிவு எடுக்க பார்த்தது? நில எடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது ஃப்ரீயா, அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி இருக்க, ஃப்ரீயா எடுக்க விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? கோடிக்கணக்கான விவசாயிகள் பிச்சைக்காரர்களாக மாற்றப்பட்டிருப்பார்கள். ஆக இல்ல, ஒரு அரசாங்கம் பெரும்பான்மை இருக்கிற ஒரு ஆட்சி நீங்க வந்து பாராளுமன்றத்துல இருக்கிற எண்ணிக்கையில வச்சு நீங்க பேசி அதை நிறுத்த முடியல. ஏன்னா பெரும்பான்மையில இருக்கிற ஒரு அரசாங்கம் செயல்படல. இல்ல, பெரும்பான்மை இல்ல, ராஜ்யசபாவுக்கான வாதங்கள் இருக்கிறது. நான் என்ன பண்ணீங்க, மன்மோகன் சொன்னதே நான் மன்மோகன் சிங் சொன்னதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. முட்டுக்கட்டைகள் இருந்ததால பல விஷயங்களை நாங்க செய்ய முடியாம போச்சுன்னு அவர் குறிப்பிட்டு சொன்னார். ஆமா, அவர் சொன்னது இதுதான். அவர் என்னங்க அவங்க ஆட்சியில கூட்டணிகளால் என்னால பல ஏற்பட்டது. அவர் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. யூபிஏவில் அவர் பலதை செய்ய முடியலன்னா இன்னும் இப்போ இன்னைக்கு பிஜேபி செஞ்சுட்டு இருக்காங்களா, இதெல்லாம் அவரே செய்யணும்னு நினைச்சாரு. அதை தான் இன்னைக்கு செய்ய முடியாமல் போச்சுன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இவ்வளவு படுதோல்வி அடைந்ததுக்கு அவருடைய பொருளாதார கொள்கைகள் தான் காரணம். இது வந்து வெளிப்படை, அவர் பொருளாதார நிபுணராக இருக்கலாம், ஆனா அவருடைய அவங்க எடுத்த திட்டங்கள் நிர்பந்தங்கள். எதற்கான நிர்பந்தங்கள்? 10 ஆண்டுகள்ல அவங்க பல கூட்டணிக்காக பல்வேறு விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வந்தது. அந்த நிர்பந்தங்களாலும் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய எதிர்ப்பு உண்டாச்சுன்னு அப்படி இல்லைங்க. யூபிஏ 1ல வந்து கூட்டணி கட்சிகள் என்ன செஞ்சாங்க? தனியார் துறையில இடஒதுக்கீடு வேணுங்கிறத சொன்னாங்க. அதற்காக அமைச்சரவை குழு அமைக்கப்பட்டது. தனியார் துறை நிறுவனங்களுடைய முதலாளிகள்லாம் கூட்டு பேசப்பட்டது. அவர்களிடமிருந்தும் வந்து ஒரு கன்கரன்ஸ் பெறப்பட்டது. 2000 இது முடிஞ்சது. 2009 வந்ததுமே அடுத்த யூபிஏ 2 வந்ததுமே கூடுதல் 200 சீட்டுக்கு மேல வந்ததுமே எல்லாத்தையும் கை கழுவினாங்களே. இப்ப கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உங்க கட்சி உட்பட நீங்க யாரெல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்துறீங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டா இப்ப அந்த பிரதிநிதித்துவம் நீங்க சார்ந்த சமூகத்துக்கு போயிடுதா அல்லது உங்க தலைவர்களுக்கு தானே கிடைக்குது? அதுல இருந்து என்ன அதிகாரம் போயிடும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதுதாங்க நம்முடைய இன்னைக்கு இருக்கிற அதிகார பகிர்தல் அப்படிங்கிறது. இத வெறும் நாங்க அதிகார பகிர்தல் மட்டும் சொல்லல. அதிகார பகிர்தல்ங்கிறது இந்த கட்சிகளுக்கு சொன்னாவே அவங்க பிரதிநிதிகளுக்கு எல்லாம் இதை வந்து சொல்லலாம். இப்ப மதிமுக இருக்கிறது, சிபிஐ இருக்கு, சிபிஎம் இருக்குன்னா அவங்களுக்கு கொடுத்தா எந்த சமூக கொடுக்க அவங்க இது எதுக்காக மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தும் போது இதை நீங்க தன்னிச்சையாக இன்னைக்கு நிச்சயமாக ஒரு கூட்டணி ஆட்சி இருந்ததுன்னா இது மாதிரியான இலவச திட்டங்களை வந்து பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணி ஆட்சி இருந்ததுனாலதான் வேலை உறுதி திட்டம்ங்கிறது மத்தியில வந்தது. இன்னைக்கு உலகத்திலே வேறு எங்கும் இல்லாத ஒரு திட்டம். பாஜக முதல்ல எதிர்த்தது, இன்னைக்கு ஜெட்லியே வந்து அதை வந்து பாராட்டி பேசுகிறார், அதுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கிறார். இந்த வந்து வேலை உறுதி திட்டம் எப்படி வந்தது? யூபிஏ 1ல வந்து கூட்டணி ஆட்சியினால் தான் வந்தது. ஏன் நமக்கே வந்து பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இங்க இருக்கிற சாலைகள், கட்டமைப்பு வசதிகள்,
செம்மொழி ஆனதுல இருந்து எல்லாமே அதுதான். அதனால கூட்டணியால் நிறைய நன்மைகளை செய்ய முடியும். மற்ற கட்சிகள் அதை செய்தார்களா என்பதும் இந்த தேர்தலில் வந்திருக்கு நீங்க நம்புறீங்க? நிச்சயமாக. அண்ணன் கல்வியை பற்றி ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கல்வியை பற்றி சொன்னா அந்த வரலாறே சொன்னோம். 50 ஆண்டு கால கல்வியின் தரத்தை 5 ஆண்டு காலத்திலே இந்த ஆட்சி முடிஞ்சிருக்கு. அது கொண்டு வரணும். அது சொன்னா வரிசையா நான் சொல்றதுக்கு இருக்குது. இப்ப கருணாநிதி நீங்க இன்னைக்கு வச்ச சப்ஜெக்டுக்கு ஒரே பதில் என் பதில் இல்ல. அது மட்டுமே இல்ல, அதற்கு பிறகு கூட்டணி ஆட்சிங்கிறது ஏற்கக்கூடியதாக இருக்கிறதா, வரவேற்கக்கூடியதாக இருக்குதா, அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. வெறும் கருணாநிதியோட நின்றாரு இல்லைங்க. அவர் இப்ப ஏன் கூப்பிடுறாருன்னா அங்க ஏண்டி கெஞ்சி கூப்பிடலங்க, தயவு செய்து நீங்க படிங்க. அது இல்ல நான் சரியா பேசுங்க. கூப்பிடல இல்ல அவர் கருத்தே சொல்லியிருக்கிறார். கருத்துக்கு விளக்கம் அங்க ஏண்டி கெஞ்சி இங்க வா காத்தா பறக்கலாம்னு சொன்னாலாம். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவருடைய கருத்து இதுன்றதெல்லாம் இதுவரையில் இதை அவர் சொல்லி செய்து எல்லாமே ஏமாந்து போனவர். இப்ப அது எப்படியாவது இந்த நேரத்தை எல்லாரும் ஆசையில் இருக்காங்க, முதலமைச்சர் கனவுல இருக்கிறாங்க, ஏடிஎம் கார்டு வாங்கி வச்சிருக்காங்க, எப்படியாவது இதை பயன்படுத்திக்கிறான்னு அவர் பார்க்கிறார். அது வேலைக்கு வரும். கணேஷ்குமார், உங்களோட இறுதியான கருத்து. அதான் கூட்டணி ஆட்சி என்பது நாங்கள் வெளிப்படையாக சொன்ன ஒரு விஷயம் தான். இதில் வந்து தேர்தலுக்கு பிறகு வைக்கின்ற கூட்டணி என்பது, எண்ணிக்கையின் அடிப்படையில் வைக்கின்ற கூட்டணி என்பது சந்தர்ப்பவாதம். கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தாம தடுத்ததுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னு எங்களுடைய ஒரு வாய்ப்பு இருந்தது. நீங்க தான் அந்த அரசியல் புரிதல் இருக்கின்ற இவர்களே இப்படி சொல்வதுதான் எனக்கெல்லாம் வந்து வேதனையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா அன்னைக்கு எங்களுடைய தெய்வம் அவங்களுக்கு தேவையில்லை, காங்கிரஸ் உடைய தெய்வம் மட்டும் இருந்தாலே போதும் அவங்களுடைய ஆட்சியை அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு. ஆனா எங்களுக்கு உடனடியாக சொல்றதை கேளுங்க. அவங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் சார் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, என்ன பேச விடுங்க, கொஞ்சம் நேரம் கொடுங்க. ரைட்டா, ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க சட்டமன்றத்தோட உங்ககிட்ட நான் சட்டம் போட்டுதான் இருக்கு. ரைட், என்னன்னா எங்களுடைய இது அவங்க காங்கிரஸ் முடிவெடுப்பதற்கு முன்னாடியே நாங்க முடிவெடுத்தோம். எங்களுடைய எந்த நிபந்தனை இல்லாமல் முதல் கடிதத்தை எங்கள் மருத்துவர் ஐயா எடுத்து போய் கொடுத்தார். எங்களுக்கு அதுல சேர வேண்டிய ஆசை இல்லை. எங்களை தவிர்த்துட்டு கூட அவங்க கூட்டணி ஆட்சி வச்சிருக்கலாம், நாங்க முட்டுக்கட்டையாக இருந்தோம் என்று சொன்னால். நான் சொல்வது என்னவென்று சொன்னால், நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு முட்டுக்கட்டை. முதலமைச்சர் வேட்பாளர்ல முட்டுக்கட்டையே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. திமுக ஓட்டு போட்டா கலைஞர் முதலமைச்சர், 5வது முறையில் 6வது முறையாக கலைஞர் முதலமைச்சராக இருப்பார்னு சொல்லி தான் ஓட்டு கேட்கறீங்க. எங்க முதலமைச்சர் 5வது முறையாக ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருப்பான்னு சொல்லி தான் ஓட்டு கேட்கறீங்க. இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கொள்கை அடிப்படையில் யாருக்கும் மக்கள் ஓட்டு போடுவது கிடையாது. இந்த தேர்தல் என்பது இதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு. ஏற்கனவே உருவாகி இருக்கு, உருவாகாமலாம் இல்ல. மக்கள் வந்து இப்ப இல்ல, பல முறை வந்து இதற்குண்டான மாற்றத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த முறை சூழ்நிலை என்னவென்று சொன்னால் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுகவை அகற்றிவிட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு விதையை விதைத்தார்கள் பாருங்க. அந்த விதை இன்றைக்கு மரமாக முளைத்து பல கட்சிகளுக்கு இன்றைக்கு ஞானோதயம் பிறந்து இன்றைக்கு வந்து பல விஷயங்களை முன்னெடுத்து வந்திருக்கிறாங்க. அதுல ஒண்ணு கூட்டணி மந்திரி சபை, அவ்வளவுதானே தவிர. ஆனா நோக்கம் அஜெண்டா என்னவென்று சொன்னால் இந்த 50 ஆண்டு கால திமுக அண்ணா திமுக மரியாதைக்குரிய சொன்னாரு, கல்வியில நீங்க கூட சொன்னீங்க பல முன்னேற்றங்கள் வந்திருக்கு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய தட்பநட்ப விலை நிலை என்பது மாற்றம். இந்த மண் இந்த மக்களுடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது ஆரம்பத்திலே சொல்ற அறிவு சார்ந்த மக்கள், தமிழக மக்கள், தமிழ் மொழி பேசுறவர்கள் என்பது வரலாறே சொல்லுது. இதை வந்து இந்த 50 ஆண்டு திமுக ஆட்சினால வந்தது என்று சொன்னீங்களா ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இருக்கிற இந்த தேர்தல் சூழல் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற இதை நோக்கி நகருது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அதுக்கான அடையாளங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? பலமுனை போட்டிங்கிறதுனால அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இப்போ நடக்கிற கூட்டணி குழப்பத்துக்கு முக்கியமான காரணம் மக்கள் மத்தியில் கடந்த 10-15 வருடங்களாக நடந்த ஆட்சியின் மேல் பயங்கரமான ஒரு அதிருப்தி இருக்குது. அதனால தான் முந்தி சொன்னேன், இந்த மாபெரும் கட்சி கான்செப்ட் கம்ப்ளீட்டாக உடஞ்சி போச்சு. இந்த தடவை வந்து அரசியல் கட்சிகளுக்கு மேலே டோட்டலாக ஒரு அவநம்பிக்கை, இவங்கள்ட்ட ஒன்றும் வர முடியாது. முக்கியமாக ஒரு யங் ஓட்டர்ஸ் 25-30 ஓட்டர்ஸ் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. அரசியல் கட்சிக்கு வெளியே இருந்து மாற்றம் வர மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகிட்டு இருக்கு. அது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரெண்டே கருத்து சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது கூட்டணி ஆட்சிக்கான சூழல் இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கான சூழல் இது கிடையாது. இந்த கேள்விக்கான பதில் வரும்போது விவாதமா இருக்கிறனால இது வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல பேசணும். பலமுனை போட்டி ஏற்பட்டிருக்கிற ஒரு காலத்துல ஒரு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா எத்தனையோ அதாவது அதிமுக மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டின் போது திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. திமுக மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு இது தேவசகாயம் சார் சொல்றபடி ஒரு கட்சி ஏதாவது ஒரு கட்சி வருகிறது. ஆக
மக்கள் தான் அவர் குறிப்பிட்டு சொல்ற ஒரு விஷயத்திலையும் பல்வேறு சர்வே ரிசல்ட்ஸ்ல மாற்றம் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இப்ப மக்கள் மக்கள் ரொம்பவே தெளிவா இருக்கிறாங்க. திமுக அதிமுகவை மாற்றிட்டு ஒரு புதிய முயற்சியை கொண்டு வரலாம். நீங்க உங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா ஒரே வருஷம் சொல்ல 50 வருஷத்துல திமுக அதிமுக ஒண்ணே சொல்ல உங்களுடைய சமூக நீதியை கொடுத்தது கலைஞர். அதனாலதான் நீங்க வந்து உட்கார்ந்து பேசுறீங்க. கொடுத்தது வந்து சலுகை இல்ல, எங்களுக்கு கொடுத்த சலுகை இல்ல, அது உரிமை. நீங்க கொடுக்காம விட்டது உங்க தவறு. கூட்டணிக்கான குடிக்காம விட்டதே உங்களுடைய தவறு. முடிவு செய்யவில்லை. ஒரு தேர்தல் வரும்போது இதுநாள் வரைக்கும் வரக்கூடிய அரசியல் வரலாற்று தேர்தல் முடிவுல திமுக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்கிற சக்தி மக்களிடத்தில் இருக்கிறது. திமுகவுக்கு அந்த நிலைமை இருக்கிறது. மக்கள் நல கூட்டணி ஒருவேளை விஜயகாந்த் உங்களோடு வர வேண்டும் என்று இப்ப நீங்க நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியான ஒரு சூழல்ல கூட்டணி ஆட்சி, கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கிற ஒரு டிமாண்டை நீங்க அவர்கிட்ட வச்சுட்டு தான் அந்த கூட்டணியில போவீங்களா? அவரு அதை ஏத்துக்கிட்டாதானே அவர் இங்க வருவாரு. நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய செயல் திட்டத்தை வெளிப்படையாக வைத்து விட்டோம். அது கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கறத. இல்ல அவர் இப்ப சொல்லிருக்காரு, அவர் தலைமை ஏற்கிற ஒரு அது அவர் சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் நல கூட்டணியில் அவர் இணைந்தார் என்றால் நாங்கள் முன்வைத்திருக்கிற கூட்டணியில ஏற்கனவே நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க. முதல்ல முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறதே சொல்ல மாட்டோம் நீங்க, அப்புறம் அவர் வந்தால் பரிசீலிப்போம் நீங்க. அதனால இதுவும் பரிசீலனைக்கு இல்ல வந்தால் நாங்க வந்தால் அதை நிபந்தனையா வைத்தால் நாங்கள் அந்த சமயத்துல அதை பேசுறோம்னு தான் சொன்னோம். அவரை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லலை. இன்றைக்கும் மக்கள் நல கூட்டணியுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மக்கள் நல கூட்டணியில் இணைவாரே ஆனால் அது கூட்டணி ஆட்சி அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றுதான் அர்த்தமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்த அளவில் பெரிய கட்சின்னு சொல்லிக் கொண்டவர்கள் இந்த கட்சி வேணா அந்த கட்சி வேணான்னு சொல்லிக் கொண்டிருந்த நிலை எல்லாம் மாறி இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த கட்சி வேண்டாம், இந்த கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலை இன்றைக்கு 2016 உருவாயிருக்கு. நிச்சயமாக 2016 தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சியை தான் கொண்டு வர போகிறார். மக்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் சார். ஒரு கவர்மெண்ட் வந்து அடுத்த ஆல்டர்னேட்டிவ் அது டிஎம்கே தான் முடிவு பண்ணிருக்காங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள். அடுத்து வருகின்ற ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தனித்து ஒரு கட்சி பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சியாக ஆட்சியாக இருக்க வேண்டுமா அல்லது கூட்டணி ஆட்சியாக இருக்க வேண்டுமா? ஒரு 60 நாட்களில் தெரிய வரும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.